கோடி நன்றி. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீதியான நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு 6 நாள், ஒரு வாரமாக வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருந்தேன். ஏந்துக்க முடியல. நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். ஆனால் என்னால் முடியலை. ஆனாலும் உட்காந்து அப்படியே மனசுக்குள்ளே பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது பண்ணிருந்தேன். ஒரு 5 நாள் ஆகிட்டு பிறகு இன்னும் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. நம்ம பாஸ்டர்கிட்ட சொன்னையா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து எனக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொன்னேன். ஆனால் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணார். சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரொம்ப முடியாமல் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு விடுதலை வேணும், நாளைக்கு நான் சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி படுத்து நின்றேன். அப்போ ஒரு பாய் என்னை நெருங்கி வராரு கிட்ட, என் கால் கிட்ட வந்தார். நான் பார்க்குறேன், தேடுறேன், என்ன இருக்குது எனக்கு கையில், என்ன இருக்குது தேடி பார்க்குற பெரிய கல் இருந்தது. ஏசு கிறிஸ்து நாமத்தில் போ சாத்தான் அப்படின்னு கல்லை தூக்கி ஒரே ஒரு அடி அடித்தேன். அந்த பாய் ஓடி போயிட்டாரு. உடனே எனக்கு விடுதலை கிடச்சிது. ஏந்து உட்காந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கிடைத்தது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, நான் இந்த சபைக்குள்ளே வரும்போது நான் வியாதியோடு தான் வந்தேன். ஆனால் என்னால் வந்து 5 நிமிஷம் என்னால் உட்கார முடியாத அளவுக்கு 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். சபைக்குள்ளே வந்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் சுகமாகிறது எனக்கு நானே உணர்ந்தேன். என் எலும்பெல்லாம் வலிக்கும், உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே சாஞ்சிருப்பேன், படுத்திருப்பேன். ஆனால் சபைக்குள்ளே வந்த பிறகு அந்த எலும்பு வலியெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. என் நரம்பெல்லாம் வலிக்கும், என்னை விட்டு போயிடுச்சு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என் இடுப்பில் பலனே இல்லாத இருந்தது. தேவன் என் இடுப்புக்கு பலனை கொடுத்தா. அது மட்டும் கண்களுக்கு வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக நான் மருந்து போட்டிருந்தேன். கடந்த ஒரு 5 மாசமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத விட்டேன். இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் இது ஒரு 10 கோடி கொடுத்தாலும் என் வியாதி சுகம் ஆகாதுன்னு எனக்குள்ள நானே விழுந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். உன் சித்தமான என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை எடுத்து உன் சித்தமான எனக்கு ஜீவனை கொடுத்து உனக்காக சாட்சியை நான் நிறுத்த சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆனால் ஒரு 3 மாசமா வந்து ஒரு 10 நாள் மருந்து இல்லை, காலி ஆயிடுச்சு. அந்த மருந்து பாட்டில் கையில் வச்சுக்கின்னு ஒரு நாள் ஃபுல்லாக தேடினா எந்த மெடிக்கல் அந்த மருந்து எனக்கு கிடைக்கல. அது எக்மோரில் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து கடையாண்ட நின்றுன்னு நான் யோசித்தேன். ஏசப்பா, அது வந்து ஒரு 4 மருந்து காலி ஆகிட்டு பிறகு கிடச்சிது. ஆனால் 150 ரூபாய் கொடுத்து அந்த மருந்து நான் வாங்கினேன். வாங்கி போட்டுட்டு பிறகு 3 மாதம் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, மருந்து இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா, இனிமேல் இந்த மருந்து நான் போட மாட்டேன். நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இந்த மருந்து காசு நான் காணிக்கையாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு காணிக்க போட ஆரம்பித்தேன். என் கண்ணு வலி பரிபூர்ண சுகத்தை தேவனுக்கு நன்றி. சாட்சி ஆசீர்வாதம். கண்ணில் வந்து கொஞ்ச நேரம் கண்ணு திறந்து இந்த லைட்டு கூட என்னால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு கண்ணு கூசும், கண்ணு எரிச்சலாக இருக்கா, கண்ணு கூசும், கண்ணு ஃபுல்லாக வந்து ஒரு புழு ஓடின மாதிரியே எனக்கு ஃபீலிங். அந்த நேரம் அந்த கண்ணு மூடினாலும் அந்த புழு வந்து நிற்கும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கண்ணில் விலகி நான் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து அந்த ஜப எண்ணெய் வைத்து ஜப எண்ணெய் முகத்தை ஃபுல்லாக பூசுவேன். நான் அந்த ஒரு கிளாஸில் தண்ணியில் அந்த ஒரு செட்டை ஊற்றி குடிப்பேன். இப்படி எல்லாம் பண்ணி தேவன் வந்து இன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய், ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வியாதி சுகம் ஆகாது. ஆனால் தேவன் என் சரீரத்துக்குள்ள அந்த புழுவெல்லாம் எடுத்து போட்டேன். இன்னைக்கு நான் நாத்தடிச்சிருப்பேன். இன்னைக்கு எனக்கு வந்து 2 வருஷம் என் கேன்சர் வியாதி வந்து 2 வருஷம். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நான் தேடி ஓடுனேன். எந்த டாக்டர் கிட்ட நான் போகல. ஆண்டவரே, இது உன்னால மட்டும்தான் முடியும், யாரால முடியாது எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசமா நான் காத்திருந்த நாள் வீண் போகல. என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார், பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு சாட்சியா நிறுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையான சாட்சி பக்கம் தேவன் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே சுகமளிப்பாராக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எப்பேற்பட்ட வியாதியை நீக்க முடியாது. மீதியான நேரத்தை நம் உடனுடைய ராமசோதர்கிட்ட கொடுப்போம். அறிக்கையை வாசிக்க முடியாது.